வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இலங்கைக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது. வராமல் இருந்திருந்தால் பெட்ரோலிய விலை மிக கடுமையாக அதிகரிச்சிருக்கும், இலங்கைக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கும். IMF வந்த பிறகு உள்நாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே 60 மில்லியன் புரள்வை தாண்டும் போது 18% அந்த வெட்டை செலுத்தி கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு மக்கள் தான் அந்த சுமையையும் இப்பொழுது சுமக்கிறார்கள். உலகத்திலேயே மிக மோசமான குறைந்த வரி வருமானத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாறியது. ஏன்னா இலங்கையில இந்த பண கொடுக்கல் வாங்கல் தான் அதிகமாக இருக்கின்றது. 2025 அது 3.5 வீழ்ச்சி அடையும் என்று வேர்ல்ட் பேங்க் கூறுகின்றது, எதிர்வு கூறுகின்றது. ஆகவே 2025 பொருளாதாரம் சுருங்க போகின்றது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கின்றது. 5% பொருளாதார வளர்ச்சியை கூட இலங்கை அடைய முடியாது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பியர்களுக்கும் அன்பு வணக்கம். இலங்கையில் புதிய வரிமுறை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசின் மத்திய வங்கியினுடைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த அறிவிப்பின் பின்னரும் இந்த மத்திய வங்கியின் வெளியிட்ட கருத்தின் அடிப்படையிலும் அந்த வரி விகித அதிகரிப்பானது எந்தெந்த வகையில் யார் யார் மீது அந்த வரி அதிகரிப்பு இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் அதற்கு முதல் இது ஏன் இவ்வாறெல்லாம் புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்பதற்குரிய நியாயப்பாடுகளை பார்க்க வேண்டும். 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது, என்றுமில்லாத நெருக்கடியை எதிர்நோக்கிய போது இலங்கையின் வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.3% இருந்தது. இதுதான் இலங்கை வரலாற்றில் ஆக குறைந்த வரி வருமானம். அந்த நேரத்தில் தான் பொருளாதாரம் நெருக்கடி சந்தித்தது. IMF உள்ளே வந்தது. IMF உடைய பிரதான நிபந்தனை இந்த வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று. அடுத்த வருஷம் 23ஆம் ஆண்டே அது 9% போய் 24ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 12% சற்று அதிகமாக ஆகி 28ஆம் ஆண்டுல அந்த இலங்கையின் வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக 15% அதிகமாக செல்ல வேண்டும் என்பதுதான் IMF உடைய நிபந்தனை. அதை நோக்கி இலங்கை அரசாங்கம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. அதனால்தான் இந்த புது வரிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வரி தளத்தை விரிவாக்க அரசாங்கம் முற்படுகின்றது. இந்த வகையில அண்மையில நிதி அமைச்சு வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் டிஜிட்டல் சேவைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்கும் போது அது சம்பந்தமான அனைத்து சேவைகளுக்கும் வெட் வேல்யூ டாக்ஸ் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி 18% அந்த நிறுவனம் வழங்க வேண்டும். அப்படி அந்த நிறுவனத்தின் ஒரு செயலகம் இங்கே அமைக்கப்பட வேண்டும், அல்லது அந்த நிறுவனம் இந்த நாட்டில் சேவைகளை வழங்க முடியாது என்பது அரசாங்கத்துடைய நிலப்பாடு. ஆனால் நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கான இந்த வெட் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி என்பது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. இன்னும் உள்நாட்டு இறை வரி திணைக்கள அதிகாரிகள் கூட அந்த அறிக்கைகளை மேலதிக விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. அரசாங்கம் நிதியமைச்சு இப்போதுதான் இதற்குரிய முன்முயற்சி எடுக்கின்றது. நான் சொன்னது போல வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய இக்கட்டான நிலையில IMF உடைய நிபந்தனைக்கு ஏற்ப அந்த இக்கட்டான நிலையில் அரசாங்கம் இருக்கின்றது. இந்த டிஜிட்டல் சேவைகளை வரி தளத்துக்குள்ள கொண்டு வந்ததன் மூலம் அரசாங்கம் 2 வகையான நோக்கங்களை அடைய முற்படுகின்றது. ஒன்று, உங்களுக்கு தெரியும், அந்த ஆன்லைன் ஊடாக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது டாலர் வெளியேறுகின்றது. அதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அப்போ அதை மீறி மக்கள் கொள்வனவு செய்யும் போது அதற்கு இந்த 18% வரி விதிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது மக்கள் கொள்வனவு செய்யும் போது ஒவ்வொரு கொள்வனவுக்கும் 18% வரி என்று அர்த்தம் அல்ல. அந்த நிறுவனம், குறிப்பிட்ட நிறுவனம் இங்கே செயலகத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் மொத்த வருமானம் 60 மில்லியன் ரூபாய்களை எட்டுமாக இருந்தால், தாண்டுமாக இருந்தால், அதாவது ஒரு காலாண்டுக்கு 15 மில்லியனை தாண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனம் 18% வரி செலுத்த வேண்டும். ஆகவே இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஊபர், பிக்மி எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் இங்கே தலைமைச் செயலகத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் மொத்த புரள்வு 60 மில்லியனை எட்டுமாக இருந்தால் அவர்கள் 18% செலுத்த வேண்டும். இந்த நிலையில அந்த 18%ஐயும் அந்த சேவைகளை பயன்படுத்தும் மக்கள்
செலுத்தப் போகிறார்களா என்பது அந்த நிறுவனத்தை பொறுத்தது. சில வேளை அந்த 18 வீதத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லலாம், அல்லது ஒரு பகுதியை நீங்கள் செலுத்துங்கள், அரைவாசியை மக்கள் மீது சுமத்தி மிகுதியை அவர்கள் பொறுத்துக் கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளுக்கான கட்டணம் இலங்கையில் உள்ள தனிநபர்கள் வழங்கும் போக்குவரத்து சேவையை விட மிக குறைவாக இருக்கின்றது, மலிவாக இருக்கின்றது. அதனால்தான் மக்கள் பெரும்பாலும் அந்த சேவைகளை பயன்படுத்த முற்படுகிறார்கள். அப்ப இந்த நிலையில இந்த நிறுவனங்கள் உள்நாட்டு தனிநபர்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளுக்கு அறவிடும் கட்டணத்தை விட இந்த வரியை செலுத்திய பின்னர் அவர்களுடைய கட்டணம் அதிகமா இருக்குமா இருந்தால் அவர்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும். ஆகவே இது எவ்வாறு அவர்கள் கையாளப் போகிறார்கள் என்பது இங்கே முக்கியமானது. இன்னொன்றும் இங்கே குறிவைக்க விரும்புகிறேன். IMF வந்த பிறகு உள்நாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே 60 மில்லியன் புரள்வை தாண்டும் போது 18% அந்த வெட்டை செலுத்தி கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு மக்கள் தான் அந்த சுமையையும் இப்பொழுது சுமக்கிறார்கள். அந்த நிறுவனங்கள் தாங்களாக செலுத்துகிறார்களா அல்லது விலைகளை கூட்டி மக்களிடமிருந்து, ஏன்னா வெட் என்பது நேரில் வரி, அது அந்த சுமை இன்னொருவருக்கு நகர்த்தப்படக்கூடியது. ஆகவே அந்த வெட்டை மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வெளிநாட்டு கம்பெனிகள் மீது, வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது, இங்கே பதிவிடத்தை கொண்டிருக்காதவர்கள் மீது இது விதிக்கப்படும் போது அந்த சுமையை அந்த நிறுவனங்கள் இலங்கை மக்கள் மீது சுமத்தப் போகின்றதா அல்லது ஓரளவு அந்த கம்பெனிகளும் அதை அந்த சுமையை தாங்கிக் கொள்ள போகின்றனவா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையில் அந்த 18% வரிக்குள் உள்ளடங்கவில்லை, ஆனால் அவர்களுடைய சேவையில் அதிகளவான குறைவு இருப்பதனால் மக்கள் அதனை அதிக அளவில் பயன்படுத்துகின்றார்கள். இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்படி மக்களுக்கு குறைந்த விலையில் சேவையை வழங்குகிறார்கள், இலங்கையில் வரி கட்டவில்லை என்பதை கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் அல்லது அதற்கான ஒரு உரிய பொறிமுறையை இவ்வளவு காலமும் உருவாக்காமல் இருக்கின்றார்கள். மிக மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறீர்கள். நான் ஒரு வரித்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவன் என்ற ரீதியில நான் இந்த விஷயத்தை கூறுகிறேன். ஒரு அரசாங்கம் உயிர் காக்கும் பொருட்கள் மீது, சேவைகள் மீது வரி விதிக்க கூடாது. அதாவது மருத்துவ சேவைகள் போன்றவர் மருந்து பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது. ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், மதுபானம், சிகரெட்டுக்கு அதிக அளவு வரி விதிக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்துல வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு செல்லும், தனியார் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு வரி விதித்த நிலைமையும் இருந்தது. ஆகவே ஒரு அரசாங்கம் வரி சீர்திருத்தங்கள் செய்யும் போது வெற்றியடைய வேண்டுமா இருந்தால் படிப்படியாக வரி வீதங்கள் குறைக்கப்பட வேண்டும், அதே நேரம் வரி வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும், வரிகள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட வேண்டும். இதற்கு பல நாடுகள் உதாரணம் நான் சொல்லலாம். ஜோர்ஜியா மிகச்சிறந்த நாடு. வரி வீதம் குறைக்கப்படுகின்றது, வரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது, ஆனால் வரி வருமானம் அதிகரிக்கின்றது. ஆகவே பொருளாதாரம் தூய்மைப்படுத்தப்பட்டபடியால ஊழலை அந்த நாடு மிக கடுமையாக கையாண்டபடியாக தான் அதை அடைந்தது. அதான் உண்மையான சீர்திருத்தம். இலங்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னால், 2001ஆம் ஆண்டு பொருளாதாரம் மோசமடையுது, IMF வருகின்றது, வரி வீதங்கள் அதிகரிக்கின்றன, வரி வருமானம் அதிகரிக்கின்றது. அடுத்த வருஷம் அரசாங்கம் அடுத்த தேர்தலில் அரசாங்கம் தோல்வி அடையுது. 2015ஆம் ஆண்டு பொருளாதாரம் மோசமடைகின்றது, IMF வருகின்றது, வரி வீதங்கள் அதிகரிக்கப்படுகின்றன, வரிகள் அதிகரிக்கப்படுகின்றன, அரசாங்கம் அடுத்த தேர்தலில் தோல்வி அடையுது. 22ஆம் ஆண்டும் இதே நிலைமைதான். புது அரசாங்கம் வருகின்றது, IMF வருகின்றது, வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்படுகின்றன, அரசாங்கம் அடுத்த தேர்தலில் தோல்வி அடையுது. ஆகவே மக்களுடைய மனநிலை இங்கே முக்கியமானது. மக்கள் தங்கள் மீது அதிக அளவு சுமையை இந்த அரசாங்கம் சுமத்துகின்றது என்று நினைத்தால் தேர்தலில் தோற்கடிப்பார்கள். ஆகவே உண்மையான பிரச்சனை நீங்கள் கேட்டது போல கண்ணுக்கு தெரியாதவர்களை வரி முறைமைக்குள் கொண்டு வர வேண்டும். கண்ணுக்கு தெரிகிறவர்கள் மீது மீண்டும் மீண்டும் சுமையை ஏற்படுத்தும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த காலத்தில் இதுதான் இடம்பெற்றது. அதாவது கண்ணுக்கு தெரியாத வகையில வணிகம் செய்பவர்களை விட்டுவிட்டு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் மீது நேரில் வரிகள் சாதாரண மக்கள் மீது அதிகரிக்கப்பட்டன. ஓரளவுக்கு வருமானம் கூடிய தொழில் நிபுணர்கள் மீது கடுமையான வரி விதிக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஒரு நாட்டிட வரி முறைமைக்கு ஏற்புடையதாக இருக்காது. அது தோல்வி அடையும், அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கையும் அடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு வரி தளத்தை விரிவாக்க முற்படுமாக இருந்தால், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மக்களுடைய மனநிலை இங்கே மிக முக்கியமானது. அதே போன்று இணைய வழிகளினூடாக பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அதிக அளவு டாலர்கள் வெளியேறுகின்றது. அதே நேரம் அதற்கான வரியும் உரிய முறையில் வரையறுக்கப்படவில்லை. இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று தனியார் நிறுவனங்கள், அதாவது இலங்கையிலே தலைமையகத்தை கொண்டிராத நிறுவனங்கள், அதாவது பொதுவாக சொல்ல போனால் ஒரு கருப்பு சந்தை தான் அவர்களை பொறுத்தவரையில் அந்த வியாபாரமாக இருக்கின்றது. இந்த நிலைமையை அரசு எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இலங்கையில ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பெரும்பாலும் அரசாங்கங்கள் மாற்றப்படுவது வழமையாக இருக்கின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் யார்ல தங்கி இருக்குன்னு சொன்னா நிர்வாக அதிகாரிகள்ல தங்கி இருக்கின்றது. அது பியூரோகிராட்ஸ் என்று சொல்லுவோம், மக்களில் தங்கி இருக்கின்றது.
ஆகவே அது மக்களுடைய ஆணை அந்த அரசாங்கத்துக்கு தேவை. அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும், வணிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த மறைமுக பொருளாதாரத்தை, அதாவது இந்த முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார் பொருளாதாரமாக மாற்ற வேண்டுமா இருந்தால் ஒரு வெளிப்படைத்தன்மை உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா இலங்கையில் இருக்கிற பொருளாதார நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட 50-60% முறைசாரா பொருளாதாரம். அவை பற்றி அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே இவை எல்லாம் கொடுப்பனவுகள் எல்லாம் வங்கிகள் ஊடாக இடம்பெறுமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு தரவுகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது அது இல்லை, அந்த நிலைமை இல்லை. ஆகவேதான் இந்த அரசாங்கம் அதை செய்ய முற்படுகின்றது. ஆனால் அந்த சுமை எல்லோருக்கும் செல்ல வேண்டும். ஒரு கண்ணுக்கு தெரியவர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் வரிச்சுமைகள் அதிகரிக்கிற மாதிரி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்றுதான் பலரும் விரும்புகிறார்கள். நீங்கள் கூறுகின்ற வகையில் இப்போது ஒருவேளை இவர்கள் மீதான ஒரு முறையான பொறிமுறையை அரசு நடைமுறைப்படுத்துவது அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்ற போது இந்த அமைப்புகள் நீங்கள் கூறிய இந்த ஊபராக இருக்கலாம் அல்லது ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம், அதனுடைய நிறுவனர் யார் என்றும் தெரியாது, அதற்கான தலைமையகம் எங்கிருக்கின்றது என்றும் தெரியாது, ஆனால் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி கையாள்வது இதுதான் அந்த cross border transaction என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். அதாவது எல்லைகளை கடந்த கொடுப்பனவுகள், கொடுக்கல் வாங்கல்கள், எல்லைகளை தாண்டியது செல்லும். இதை கண்காணிப்பது என்பது மிக மிக கடினமானது. ஆனால் வங்கிகள் ஊடாக இந்த கொடுப்பனவுகள் செல்லும் போது ஓரளவு அரசாங்கம் கண்காணிக்கலாம். இப்ப சிங்கப்பூர் எல்லாம் மிக சிறந்த ஆட்சி செயல்முறைக்கு பெயர் போன நாடு. எந்த கம்பெனிகளும் இந்த மாதிரி செயற்பட இயலாது. உண்மையிலேயே வரி வருமானம் என்பது வெறுமனே இந்த நாட்டு மக்கள் செலுத்த வேண்டிய விடயம் மட்டுமல்ல. இலங்கையில துறைமுகங்கள் உழைக்க வேண்டும், விமான நிலையங்கள் உழைக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் சொல்லும்போது வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வரும்போது உழைக்கும் போது அவர்கள் வரி செலுத்த வேண்டும். இப்படியான முறைகள் கடந்த காலத்தில் இருக்கவில்லை. என்றால் மக்கள் மீது தான் ஓரளவுக்கு வரிகள் சுமத்தப்பட்டன. அதனால்தான் இலங்கை ஒரு மோசமான வரி முறைமையை கொண்ட நாடாக ஆகியது. உலகத்திலேயே மிக மோசமான குறைந்த வரி வருமானத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாறியது. ஏனென்று சொன்னால் உரிய முறையில் வரி சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக வணிகர்கள் அரசியலில் கூடுதலான ஆதிக்கம் செலுத்துவதால், அரசியல்வாதிகளை அவர்கள் கட்டுப்படுத்துவதால் அவர்கள் தொடர்ச்சியாக வரியிலிருந்து அவர்கள் தங்களை வெளியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக முக்கியமானது. என்றால் அவர்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு என்று யாருக்குமே தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டுதான் பொருட்களை வழங்குகிறார்கள். வங்கிகள் ஊடாக, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஊடாக மக்கள் அந்த கொடுப்பனவை செலுத்த முற்பட்டால் அவர்கள் மேலதிகமாக 3% 4% எதிர்பார்க்கிறார்கள். என்றால் அந்த வரியை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்வது போலதான் அந்த பேச்சு இருக்கும். ஆகவே இந்த நிலைமை இந்தியா மாற்றிவிட்டது, பல நாடுகள் மாற்றிவிட்டன. இலங்கை இன்னும் அதை மாற்றவில்லை. ஏன்னா இலங்கையில இந்த பணக்கொடுக்கல் வாங்கல் தான் அதிகமாக இருக்கின்றது. அந்த பணக்கொடுக்கல் வாங்கல்கள் குறைவாக்கப்பட்டு இந்த கடன் அட்டைகள், டெபிட் கார்டு ஊடாக வங்கிகள் இதுக்குள்ள இணைக்கப்படுமா இருந்தால் ஒவ்வொருவருடைய புரளும் எவ்வளவு என்று அரசாங்கத்துக்கு தெரியும். அதுதான் உண்மையான வரி முறைமை. மக்கள் மீதான வரிச்சுமையை குறைக்கலாம் அரசாங்கம். அதான் நான் மீண்டும் சொல்றேன், இந்த கண்ணுக்கு தெரியாமல் வருமானம் உழைப்பவர்களை தான் அரசாங்கம் கூடுதலாக இலக்கு வைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வெளிப்படையாக உழைப்பவர்கள் மீது அரசாங்கம் கூடிய கவனத்தை செலுத்தக்கூடாது. வாகன இறக்குமதி தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் வரைக்கும் 18,000 வாகனங்கள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. குறித்த காலகட்டத்தில் 13,614 வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளதாக சில தகவல்கள் வெளியாகின்றன ஆங்காங்கே. ஆனால் அவ்வாறான எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைசேரிக்கு எந்த ஆலோசனையும் வழங்கவில்லை, பரிந்துரையையும் வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் ஒரு அதிகாரி குறிப்பிடுகின்றார். ஏன் வாகன இறக்குமதி தொடர்பில் மீண்டும் ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்கு அரசு பரிசீலிக்கின்றதா? இப்பொழுது ஜூன் மாதத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு சிறிது வீழ்ச்சி அடைந்ததாக தெரிகின்றது ஒன்று. அதை மத்திய வங்கியும், குறிப்பாக நிதியமைச்சர்கள் தான் மத்திய வங்கியும் வருகின்றது. அது உறுதியாக அவர்கள் கண்காணிப்பார்கள். என்று சொன்னால் இலங்கையில பிரச்சனை, அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு எங்களுக்கு அந்நிய செலாவணி, டாலர் உட்பட்ட அந்நிய செலாவணி தேவை. வெளிநாட்டு நிலைமை மோசமடைகின்றது. உங்களுக்கு தெரியும் சூழல். உலக நாடுகள் எல்லாம், இலங்கைக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாமே பொருளாதார மந்தத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றன. எந்த நாட்டிலையும் அந்த பொருளாதார செழிப்பு வர வாய்ப்பு இல்லை. மிக மோசமான நிலையில் தான் உலகம் இருக்கின்றது. ஆகவே இலங்கை ஒரு சிறிய பொருளாதாரம், வெளிநாட்டு உள்நாட்டு அதிர்ச்சிகளால் பாதிக்கப்படக்கூடிய பொருளாதாரம். இப்ப இலங்கைக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது. வராமல் இருந்திருந்தால், அந்த கோமோசார் அந்த நீரிணையை எல்லாம் ஈரான் மூடி இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றோம். பெட்ரோலிய விலை மிக கடுமையாக அதிகரிச்சிருக்கும், இலங்கைக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கும். ஆகவே
இலங்கையில கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பு ஒரு அளவுக்கு குறைய தொடங்குமா இருந்தால் நிச்சயமாக வாகன இறக்குமதி கட்டுப்பாடு என்பதை விட இன்னும் வரிகள் அதிகரிக்கலாம். இப்பொழுது யார் வாகனங்களை இறக்குமதி செய்கிறார்கள் சொன்னால் மிகப்பெரிய செல்வந்தர்கள், விலையை பற்றி கவலைப்படாத செல்வந்தர்கள் தான் இப்பொழுது இறக்குமதி செய்கிறார்கள். ஏனையவர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியவில்லை. மிகவும் அத்தியாவசியமான தேவைகளுக்கு உள்ளவர்களால் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அந்நிய செலாவணி கையிருப்பை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் அந்த முடிவை செய்யும். அந்நிய செலாவணி எங்களுக்கு மிக பிரதானமானது. பெட்ரோல், எரிவாயு உட்பட்ட, மருந்து பொருட்கள் உட்பட்ட மிகவும் அத்தியாவசியமான பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு தான் எங்களுக்கு அந்நிய செலாவணி மிக அவசியமாக தேவை. ஆனால் வாகனங்களுக்கு அதிக அளவு செல்லுமா இருந்தால், அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவடைந்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இதை அரசாங்கம் உறுதியாக கண்காணிக்கும். அப்படி செய்யும் போது அந்நிய செலாவணி வரத்து குறையுமாக இருந்தால் நிச்சயமாக கட்டுப்பாடுகள் என்றதை விட வரிகள் என்ன அதிகரிக்கும். இன்னும் மோசமாக நிலைமை போகுமாக இருந்தால் தான் பழைய நிலைமையை போல வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும். இப்பொழுதைக்கு அவ்வாறா இல்லை, ஆனால் வரிகள் மேலும் அதிகரிக்கப்படலாம். நீங்கள் இப்போது கையிருப்பு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்கள் 2025 ஜூன் மாதத்தில் 6.08 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகளின் அடிப்படையிலே தான் இது குறிப்பிடப்படுகிறது. மே மாதம் இந்த தொகை 6,286 பில்லியனாக இருந்தது. இது மே மாதத்தில் இருக்கிறது. அதன்படி ஜூன் மாதத்தில் மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு 3.3% அல்லது 206 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு குறைந்துள்ளது. திடீர் குறைப்பு அல்லது திடீரென குறைந்திருப்பதானது ஒரு வகையில் அது நாடு சுழற்சி முறையில் சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக கூறினாலும் கூட இதனை ஸ்திரத்தன்மையோடு பேணுவதில் தொடர்ச்சியாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நிதி பொறிமுறை என்பது பலவீனப்பட்டு செல்கிறது. அந்நிய செலாவணி வெளியேறும் முறை, உள்ளே வரும் முறையை நீங்கள் பார்த்தால், உல்லாச பயணிகள் வருவதால் வெளிநாட்டிலிருந்து இலங்கையர்கள் அனுப்பும் பணம், அடுத்தது ஏற்றுமதி ஊடாகத்தான் எங்களுக்கு அந்நிய செலாவணி வருகின்றது. அடுத்தது வெளிநாட்டு நேரடி முதலீடு ஊடாகவும் வரலாம். இதுதான் அந்த பிரதான வழிகள். ஆனால் வெளியே செல்லும் வழிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிக்கு பெருமளவு பணம் செல்லுகின்றது. வாகனம் உட்பட வாகனங்களுக்கு செல்லுகின்றது. வெளிநாடுகளுக்கு இலங்கை மாணவர்கள் போகும்போது அவர்களின் டாலரை கொண்டு செல்கிறார்கள். மருத்துவ தேவைக்காக செல்பவர்கள் கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் உள்ளே வர்ற தொகை குறைவடையுது, வெளியே செல்லும் தொகை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் தான் இந்த கையிருப்பு மிக மோசமாக வீழ்ச்சி அடையும். ஆகவே இந்த வீழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும், உலக பொருளாதாரம் ஓரளவு மந்த நிலைமையில் இருக்கின்றது. உல்லாச பயணிகள் எண்ணிக்கை குறைவடைய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பும் இலங்கையர்கள் அனுப்பும் தொகையை குறைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே 6 பில்லியன் என்பது இலங்கையை பொறுத்தளவில் மிகப்பெரிய தொகை அல்ல. 6 பில்லியன் டாலர் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை அல்ல. இன்னும் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை காணவில்லை. 2024 ஆண்டு 5% பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2025 அது 3.5 வீழ்ச்சி அடையும் என்று வேர்ல்ட் பேங்க் கூறுகின்றது, எதிர்வு கூறுகின்றது. ஆகவே 2025 பொருளாதாரம் சுருங்க போகின்றது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கின்றது. 5% பொருளாதார வளர்ச்சியை கூட இலங்கை அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்பட்டதால் நுகர்வு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. முதலீடு பெருமளவுக்கு உள்நாட்டு அதிகரிக்கவில்லை. இறக்குமதியை கடுமையாக குறைக்க முடியவில்லை, ஏற்றுமதியை அதிகரிக்க முடியவும் இல்லை. அடுத்தது மூலதன செலவுகள் கடுமையாக வெட்டப்பட்டுள்ளன. நடைமுறை செலவுகள் தான் அதிக அளவு போகின்றது. இந்த நிலைமையில இலங்கை பொருளாதாரம் உறுதியான நிலையில் வந்து விட்டது, எல்லாம் சீரடைந்து விட்டது என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா வரிச்சுமை அதிகமாக இருக்கின்றது. வரிச்சுமை அதிகரிக்கும் போது நுகர்வை மக்கள் குறைப்பார்கள். நுகர்வு குறையும் போது பொருளாதார வளர்ச்சி குறைவடையும். முதலீடு குறைவடையும் போது பொருளாதார வளர்ச்சி குறைவடையும். ஏற்றுமதி குறைவடைந்து ஏற்றுமதியை விட இறக்குமதிகள் அதிகரிக்குமா இருந்தால் பொருளாதார வளர்ச்சி குறைவடையும். அதே நேரம் அரசாங்க செலவு அதை ஈடுகட்டுவதற்கு ஏற்ற மாதிரி அரசாங்க செலவு அதிகரிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடையும். இப்போ இந்த அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% தான் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, 80% நடைமுறை செலவுக்கு. ஆகவே செலவு கூட பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற இலங்கையில் மூலதன செலவுக்கு நிதி இல்லாமல் அரசாங்கம் தடுமாறுகின்றது. ஆகவே பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்பு அண்மை காலத்தில் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். பொருளாதார வளர்ச்சி அண்மை காலங்களில் இல்லாத போது அடுத்து இலங்கைக்கு ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம் கடனை மீளச் செலுத்துவது அல்லது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. இப்போது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சுழற்சி முறையிலே மாதாந்தம் ஏற்ற இறக்கங்களோடு சந்தித்த பெட்ரோல் பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இப்படி செல்லுகின்ற போது கடன் கட்டுவதற்கு இலங்கை இப்போது தன்னை தயார்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது. அதற்கு தன்னை தயார்படுத்துவது
அல்லது அந்த கடனை கட்டுவதற்கான அடுத்த கட்ட உள்ளக ரீதியான ஏற்றுமதிகளை அதிகரிப்பது என்பதில் இன்னும் ஒரு முன்னேற்றம் காணவில்லை என்று கூறப்படுகிறது. நீங்கள் உடன்படுகிறீர்கள்? 27ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் IMF-உடான 4 வருஷ உடன்படிக்கை முடிவுக்கு வருகின்றது. ஆகவே 27ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் 26 நவம்பரில் சமர்ப்பிக்கப்படும். ஆகவே 27ஆம் ஆண்டு மார்ச்சில் IMF வெளியேறினாலும் 27ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலும் IMF நிபந்தனை இருக்கும். 27ஆம் ஆண்டில் இன்னொரு புள்ளிவிவரத்தை நான் பார்த்தேன். 27ஆம் ஆண்டு வரைக்கும் அரசாங்கத்துடைய வரி கட்டமைப்பில் சொத்து வரிக்குரிய தரவுகள் இல்லை. ஆனால் 27ஆம் ஆண்டிலிருந்து சொத்து வரிக்கு கூட அரசாங்கம் வருமானத்தை எதிர்பார்த்து சில இலக்கங்கள் அங்கே பதிவிடப்பட்டுள்ளன. ஆகவே அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்ற அந்த விஷயத்தில் ADP கூட சொத்து வரியை இலங்கை விதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆகவே இன்னும் வரிகள் அதிகரிக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல ஏற்றுமதிகளை உடனடியாக அதிகரிக்க இயலாது. ஏற்றுமதிக்கு காலம் எடுக்கும். இறக்குமதிகளை நீங்க உடனடியாக செய்யலாம். ஏன்னா ஒரு பொருளை விற்பது கடினம், வாங்குவது இலகு. அப்ப இலங்கையுடைய ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் மலிவானதாக இருக்கின்றன, விலை கூடிய பொருட்கள் இல்லை. அதுக்குரிய கட்டமைப்பை இலங்கை நீண்ட காலமாக உருவாக்கவில்லை. நீங்கள் ஆடைகளை ஒரு அளவுக்கு மேலே எல்லோரும் வாங்க மாட்டார்கள். வருமானம் வருதுன்றதுக்காண்டி ஒரு ஆடையை வாங்கினவர் 10 ஆடையை வாங்க மாட்டார். வருமானம் கூடுதுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 டீ குடிப்பவர்கள் 10 டீ குடிக்க மாட்டார்கள். ஆக இலங்கையுடைய ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் ஒரு அளவு தான் கேள்வி அதிகரிக்கும். ஆனால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் விலை கூடியவை. எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே விலை கூடியவை, தொடர்ச்சியாக கேள்வி அதிகரிக்கக்கூடியவை. அப்போ உங்களுக்கு தெரியும் வாகனங்களுக்கு எவ்வளவு போகும் உண்டு. ஆகவே இலங்கை பொருளாதார கட்டமைப்பில் நீண்ட காலமாக பிரச்சனை இருப்பதால் அதுக்குரிய விலையை இலங்கை கொடுக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் இந்த கடனில் சொல்லுவோம் ஒடிஎஸ் டெட் அண்டு, அதாவது இலங்கை பட்ட அண்மை 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை வாங்கிய கடன்கள் பெரும்பாலும் மக்களுடைய விருப்பத்துக்கு மீறி, ஜனநாயக விழுமியங்களை மீறி, ஊழலுடன் சேர்ந்ததாக லாபம் தராத முதலீடுகளில் பெருமளவுக்கு முதலீடு செய்யப்பட்டன. அதற்குரிய விலையை இந்த நாட்டு மக்கள் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கடன்கள் உரிய முறையில் முதலீடு செய்யப்படவில்லை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இலங்கை பொருளாதாரத்தை பாதிச்சிருக்குது. இப்போ தென்கொரியா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி, மலேசியா மாதிரி, கோஸ்டாரிக்கா மாதிரி, வியட்நாம் மாதிரி இலங்கை பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மிகப்பெரிய பன்முகப்படுத்தலை காணவில்லை. ஆகவே இலங்கையுடைய ஏற்றுமதி எல்லாம் படிப்படியாக மிக குறைந்த விதத்தில் அதிகரிக்க, இறக்குமதிகள் கடுமையாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இது கட்டமைப்பில் உள்ள பிரச்சனை. இதை உடனடியாக மாற்ற இயலாது. இதுக்கு நீண்ட கால திட்டம் வேணும். கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலே தொடர்பு இருக்க வேண்டும். அது இலங்கையில் இன்று வரைக்கும் இல்லை. உலகத்தில் கல்விக்கு மிக குறைவாக ஒதுக்குற நாடு இலங்கை. 1.8% தான் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. ஆகவே கல்வியும் பொருளாதாரம் ஒரு திசையில் செல்ல வேண்டும். இலங்கையில் அது நடக்கவில்லை. இலங்கையில் கல்வி இலவசமாக வழங்குற நாடு. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியா, சீனா கூட உயர்கல்வி மாணவர்கள் பணம் கட்டித்தான் படிக்கிறார்கள். ஆகவே இலங்கை இலவச கல்வியை வழங்கும் போது நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் குறைவாக இருக்கின்றது. 4,50,000 மேற்பட்ட மாணவர்கள் காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதுகிறார்கள். 2,80,000 மாணவர்கள் காப்பதோ இதர பரீட்சை எழுதுகிறார்கள். 90,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வர தகுதி உள்ளவர்கள் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் 44,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். ஆகவே இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆகவே இவ்வளவு பிரச்சனையை கல்வியில வச்சுக்கொண்டு நீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சியை காண இயலாது. மற்ற நாடுகள் அனுபவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் சேராமல் உடனடியாக நீங்க ஏற்றுமதி அதிகரிக்கலாம், பொருளாதார வளர்ச்சியை 10% கொண்டு போகலாம் என்று, அந்நிய முதலீடுகளை உள்ளே கொண்டு வரலாம் என்றெல்லாம் எதிர்பார்க்க. அதுடைய கட்டமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஊழலை நன்றாக குறைக்க வேண்டும். வெளிநாட்டு கம்பெனி இங்கே வர வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதாரம் மிகப்பெரிய எழுச்சியை காணும். இணையவழி வியாபாரத்திலும் முறையான ஒரு உத்தி கையாளப்பட்டு, நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், ஒரு தெளிவுபடுத்தலுக்காக கேட்கின்றேன். இப்போது உலகையே கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது இணையவழியினுடைய வியாபாரம் அல்லது இணையவழியினூடாக கொள்வனவுகளை மக்கள் செய்வது. ஆனால் அந்த இணையவழி கொள்வனவில் பெரும் நிதி இலங்கையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. பெரும் நிதி தினம் தினம் வெளியேறுகின்றது. $1, $2 என்று சொல்லி இலங்கையிலிருந்து அதிகளவான டாலர்கள் வெளியே சென்று கொண்டிருக்கின்றன. இதற்கான பொறிமுறை கையாளுவதில் சிக்கல் இருக்கின்றதா அல்லது அதற்கான பொறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன? இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, கொள்கை வகுப்பாளர்களும் கொள்கை அமுலாக்கம் செய்பவர்களும் இணைந்து செயற்பட வேண்டும். ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு புது விடயம் வருகின்றது என்று சொன்னால் அதை எதிர்வு கூற வேண்டும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த மாற்றம் வரப்போகுது என்று சொல்லி அதுக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். ஆனால் இலங்கையில நடைமுறை என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு விஷயம் நன்றாக வந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள்.
இப்போ இந்தோனேஷியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு நகரத்திலேயே போக்குவரத்து கண்காணிப்பு போலீஸார் இல்லை. ஜகார்த்தாவில் போக்குவரத்து கண்காணிப்பு போலீஸாரே அங்கே இல்லை. என்னென்று கேட்டுச்சுன்னா எல்லா இடத்தையும் அது சிசிடிவி ஜோன் என்று என்னுடைய டிரைவர் சொன்னார். ஆகவே இதெல்லாம் இப்போ இந்தோனேஷியா பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு அல்ல, இலங்கையை போன்ற ஒரு நாடு. அப்போ அங்கேயுடைய விமான நிலையத்தில் கூட எல்லாம் டிஜிட்டலைசேஷனுக்குள்ள கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அந்த நாடுகள்லாம் முன்கூட்டியே சில விஷயங்களை எதிர்பார்த்து செய்கின்றன. இலங்கையில் பாருங்கள், இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி 25ஆம் ஆண்டு தான் அரசாங்கம் அதை யோசிக்கின்றது. இந்த அரசாங்கம் இவ்வளவு காலம் பதவியில் இருந்த அரசாங்கங்களுக்கு டிஜிட்டல் சேவை, இந்த வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் எல்லாம் இப்பொழுதுதான் வந்தவை அல்ல. இது முதலே எதிர் கூறியிருக்க வேண்டும். ஆகவே இங்கே பொருளாதாரம் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படாமல் அரசியலுக்கு தான் இங்கே முக்கியம் கொடுக்கப்படுகின்றது. தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதைத்தான் எல்லா கட்சிகளும் கடந்த காலத்தில் நோக்காக கொண்டு செயற்பட்டன. அதற்குரிய விளைவை நாடு எதிர்கொள்கின்றது, மக்களும் அதற்குரிய விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரி அதிகரிப்பு தொடர்பிலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது அரசு எடுத்திருக்கக்கூடிய வரி அதிகரிப்பு தொடர்பான முடிவுகள் தொடர்பிலும் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற டொலரினுடைய இனி வருகின்ற காலகட்டத்தின் அரசினுடைய முடிவுகள், அரசின் பொருளாதார ரீதியான கொள்கைகள், இதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்று பல முக்கியமான தகவல்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் ஊடர்ப்பினர்களுக்கும் அன்பு வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.